நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நான் உங்கள் நண்பன் முருகன். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமாக ஐஆர்எஃப் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஏற்கனவே நான் வந்து டெமோ பார்த்துட்டேன். டெமோ பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதனால் இந்த நான் வந்து டிரான்ஸ்டர் போர்டுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக எஸ்டிகே மாடலுக்கு வந்து ஐஆர்எஃப் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வரீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஐஆர்எஃப். ஓகேங்களா? அது நம்பர் வேணாம், நம்பர் வந்து பர்சனல், நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது. இந்த ஐஆர்எஃப் வந்து இந்த ட்ரைவர் போர்டில் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ட்ரைவர் போர்டில் கனெக்ட் பண்ணுறோம். இந்த ட்ரைவர் போர்டில் இது மோனோ போர்டு கனெக்ட் பண்ணுறோம். சரி, மோனோ போர்டு. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஆல்ட்ரு பண்ணுறதால உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் போட்டேன், அதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐஆர்எஃப்பில் இது லிங்க் பண்ணுறோம். ஐஆர்எஃப் எடுத்து மோனோ கொடுக்குறோம். மோனோக்கு வந்து சப்புக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் போர்டு வந்து பார்த்திங்கன்னா 52001943 ஒர்க் போயிட்டுருக்கு பாருங்கள். ஒர்க் பண்ண முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி போர்டு. ஓகேங்களா? 52001943 ஹை குவாலிட்டி போர்டுக்கு ஒர்க் போயிட்டுருக்குன்னு ஒர்க் முடியல. முடிஞ்சால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அவ்வளோதான். மற்றபடிக்கு வந்து ஃபுல் வீடியோ போடல. இது வந்து பார்த்திங்கன்னா 5 சேனல் மட்டும். ஓகேங்களா? 5 சேனல். இதில் வந்து 5 சேனலு, சிங்கிள் சேனலு, 2 சேனலு, 2.1 3 சேனல் வர மாதிரியெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். இது மாதிரி எதனா உங்களுக்கு 52001943 வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு ஆர்டர் வேணாம் லோ குவாலிட்டி தான் வேணும்னா செஞ்சு தரேன். இதெல்லாம் தூக்கிட்டு சின்ன டிரான்ஸ்டர் போட்டு உங்களுக்கு லோ குவாலிட்டி செஞ்சு தரேன். வேணுன்ற கான்டாக்ட் பண்ணுங்கள். அது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி இந்த மாதிரி வரும். இது மாதிரி சின்ன டிரான்ஸ்டர் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய டிரான்ஸ்டர், ஹை குவாலிட்டி ஹெவியாக செஞ்சுருக்கோம். எல்லாமே வந்து இதில் இருக்கிறதெல்லாம் பிலிப்ஸ் டிரான்ஸ்டர் போட்டு ஹெவியாக செஞ்சுருக்கோம். உங்களுக்கு இதோட கொஞ்சம் லோ குவாலிட்டி வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா வாங்க, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது வழக்கமாக இதில் இந்த அடிக்கட்டு பீசபிள் ரெசிஸ்டன்ஸ், இந்த காப்பர் வைண்டிங் எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு வந்துடலாம் வீடியோ. ஏன்னா ஒன்றும் லேட் பண்ணால் டைமிங் அதிகமாகும். உங்களுக்கு லைவாக காட்டிடலாம். அது ஒர்க் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட நம்பர் மட்டும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆடியோவே போட்டு காமிச்சிடுறேன். ஓகேங்களா? நண்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கனெக்ட் பண்ணிடலாம். சில பேர் கேட்டிங்கன்னா அப்புறம் காட்டினது வந்து 5200 காட்டினீங்க, அப்புறம் வேறு நம்பர் மாற்றிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே பாருங்கள், பார்த்துங்க. ஐஆர்எஃப் இது கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு அந்த 3055 டிப்பு 3055 டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கும். அப்புறம் அது நினைப்பாங்க. ஓகேங்களா? இது பாருங்கள், ஐஆர்எஃப் தான். ஐஆர்எஃப் கனெக்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வீடியோ எடுக்கிறேன். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு குவாலிட்டி வராது, டல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த டிப்பு 3055 மாதிரி தெரிஞ்சிடும். அதனால் சில பேர் இல்லை இதை வந்து ஏமாத்திரா பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதனால தான். ஓகேங்களா? இது சால்டர் பண்ணிட்டு வேணுன்னா கூட கடைசியில் கூட காட்டுறேன். இப்போ வந்து சால்டரிங் பண்ணிடலாம். சால்டரிங் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஆடியோ டெஸ்டிங்கு இன்றைக்கி முடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்டரிங் பண்ணிட்டோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சால்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு மாற்றிருப்பீங்க அப்படின்னு நினைப்பீங்க. பாருங்கள், ஐஆர்எஃப். ஓகேங்களா? ஐஆர்எஃப். ஏன்னா சில பேர் ஐஆர்எஃப் வந்து ஒர்க் ஆகாதுன்னு எனக்கும் தெரியும். ஐஆர்எஃப் 150 250 ஒர்க் ஆகாது. ஆனால் இதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒர்க் ஆகுது. டெமோ பார்த்துட்டேன். இப்போ வந்து பாருங்கள், ஓகே ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த பீஸெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மெத்தடில் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டு ஹீட் சிங்க் பிளேட் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஆன பின்னாடி நம்ம ஹீட் சிங்க் பிளேட் போட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த போர்டு ஆல்ட்ரேட் பண்ணாலும் சொல்லுங்கள், பண்ணித்தரேன். நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் டைப் இருந்துச்சு, பெட் டைப் இல்லை. அப்புறம் தேடி பார்த்தா ஒன்று பழசு பண்ணுறது கிடச்சிது. ஏற்கனவே நம்ம இது ஆல்ட்ரு பண்ண போர்டு தான். இது மாதிரி நிறையவே ஏற்கனவே நம்ம ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்டிகே சப்புக்கு பாருங்கள், எஸ்டிகே சப்புக்கு 4191 அப்போயே ஆல்ட்ரு பண்ணி போட்டிருந்தேன். இப்போ அந்த போர்டு கிடைக்கல. அந்த ரெசிஸ்டன்ஸு பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து 5 வாட் கிடைக்கல. அதனால் பழசை கழட்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் புதுசாக ஆல்ட்ரு பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வந்து முடிச்சாச்சு இது ஒர்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப் 4 போட்டிருக்கேன். இது வந்து லிங்க் பண்ணிடலாம். லிங்க் பண்ணிவிட்டு ஹீட் சிங்க் பிளேட் போட்டு செக் பண்ணி பார்த்தலாம். ஆடியோ அந்தளவுக்கு வருது என்னான்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் இன்றைக்கி செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் போட்டாச்சு, எல்லாம் ஃபிட்டிங் பண்ணி ஆடியோவும் செக் பண்ணிட்டேன். ஏன்னா நான் டிரான்சிஸ்டர் 5 சேனல் 2 சேனலுக்கெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கல. இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஆடியோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து டெஸ்ட் ட்ரைவ் போட்டுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கண்டிப்பாக நான் டெஸ்டிங் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அந்த வாட்டி வந்து மிஸ் பண்ணுறதில்ல. இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தெளிவாக போட்டுடலாம்.
ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் மாற்றிட்டான்னு எதுவும் நினைக்காதீங்க. அதே தான் பாருங்கள், சைடில் கிராச் பண்ணது தான். நான் அவங்க சில பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா, வீடியோ எடுத்துகிட்டு அவங்க ஃபிட் பண்ணும்போது வந்து மாற்றிட்டாங்க, அதனால் வந்து எடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா. உங்களுக்கு வந்து லைவாகவே நான் காட்டுறேன். உங்களுக்கு ஆனால் நம்பர் மட்டும் கேட்காதீங்க. ஆனால் 5000 ஒர்க் ஆகும். உங்களுக்கு 5000 ஒர்க் ஆகுறதுனா நான் பண்ணித்தரேன். நம்பர் மட்டும் கேட்காதீங்க. ஓகேங்களா. இப்போ வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆடியோவை செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே கனெக்ட் பண்ணி ஹீட் சிங்க் லைட் எல்லாமே போட்டுருச்சு. இப்போ வந்து ஆடியோ செக் பண்ணி பார்த்துலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இருங்க, ஆடியோ வருது. இப்போ வேணால் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாட்டு. ஏன்னா கண்டினியூஸாக ப்ளே பண்ண முடியுது பாருங்கள். கண்டினியூஸாக சாங்ஸ் ப்ளே பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து வேணும்னா ஸ்டேட்டஸில் வைக்கிறோம், வந்து பார்த்துக்கோங்க. பியூர் IRF தான். IRF பாருங்கள், இன்னும் கட்டிங் கூட பண்ணல. ஏன் செக் பண்ணிட்டு கட் பண்ணலான்னு சொல்லிட்டு விட்டேன், கட்டிங் பண்ணல. மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து பீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ்க்கு, இது வந்து ஸ்பீக்கர் அவுட்டுக்கு கொடுத்துருக்கேன். IRF தான். இந்த அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீடியோ 131 பற்றியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணி உங்களுக்கு வேறு மாடலில் போட்டு தரேன். இப்போ இது ஒரு ஆர்டர், அதுக்காக வீடியோ எடுக்கிறேன். அடுத்தது வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் IRF பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹீட் அதிகமாக ஏற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். அதுக்கு தான் 10 லூப் போட்டுருக்கேன். கம்பல்சரி ஹீட் சிங்க் லைட் வைக்கணும். இல்லை உங்களால் முடியும்னா டியூப்ல போட்டுக்காங்க, நல்லாயிருக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், எத்தனை நாள் நான் செஞ்சு தரேன். நம்மக்கிட்ட ஸ்டாக் ஒரு 50 பீஸ் தான் இருக்குது. IRF மாடலு நான் கொஞ்சம் தான் அவர் சொல்லியிருந்தேன், ஸ்டாக் போட்டிருந்தேன். வேணுன்றவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் IRF தான். பாருங்கள், சைடில் பாதி இருந்தால் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு எத்தனை போர்டு வேணுனாலும் செஞ்சு தரோம். ஓகேங்களா. ஆர்டர் போர்டு நம்பர் மட்டும் கேட்காதீங்க, தனியாக வந்துன்னா கேளுங்க, எத்தனை போர்டுனாலும் செஞ்சு தரோம். ஓகேங்களா. இது வேணால் உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட் வந்து போடுறோம். லைட்டாக பெண்டாக இது மாதிரி இருக்குது, அதை பெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் ஆடியோ டெஸ்ட்டை வந்து தனியாக போடுறேன் நான், நீங்கள் பார்த்துக்கோங்க. லிங்க்கில் என்ன ஸ்டேட்டஸில் கொடுக்குறேன், என்ன பார்த்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 5200 IRF யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோ நான் தெளிவாக சொல்கிறேன். ஆனால் நம்பர் மட்டும் கேட்காதீங்க. ஓகேங்களா. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MSC ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.